மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஆடி மாதம் துவங்கும் போது உங்களுக்கு முட்டி வலி இருக்கு, ஸ்கின் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் இந்த மாதத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க உடல் நலத்துல. அதே மாதிரி தாயோடைய உடல்நிலையை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம், அது நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சிகள் பண்ணி அதில் ஃபெயிலியர் பார்த்தீங்க. ஒரு மன வருத்தம், மன வேதனை, ஒரு பிரச்சனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வரத்துக்கும் உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் அதிகமாகறதுக்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதம்னே சொல்லலாம். எப்படி ஆடி மாதம் இவ்வளோ பர்ஃபெக்டான மாதமாக மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும்னா, மகரத்துக்கு அஷ்டமாதிபதி சூரிய பகவான், 6ஆம் வீட்டு அதிபதி புதன், இவங்க இருவரும் இணைந்து 6ல் போய் உட்கார்ந்துட்டாங்க கடந்த காலகட்டத்தில். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நல்லா பேசிய நண்பர்களும் சரி, ஆசையாக இருந்த காதலியும் சரி, நம்பிக்கையாக கிடைக்க வேண்டிய வேலையும் சரி, நிதானமாக செயல்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும், இல்லைன்னா போஸ்ட்பேண்ட் ஆகிருக்கும். ஒரு விஷயம் நம்மளை ஏமாத்துதுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் தள்ளி போது பாருங்க, அது நம்ம மனசை ஏற்றுக்காது. காரணம் என்னென்னா, எதனால் பிரச்சனை, ஏன், என்ன காரணம் அப்படின்னு நம்ம தேடுறோம் பாருங்க. அந்த தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். உங்கள் தேடலுக்கு ஒரு சுபமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம்னா அம்மன் மாதம். கண்டிப்பாக அமர்க்கலமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டு வாழ்க்கை, பொருளாதார முன்னேற்றம், குழந்தை பாக்கியம், தாலி பாக்கியம், இன்னும் சொல்ல போனால் ஆடி மாதம் மகர ராசி என்பர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக இருக்க போகுது. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆனி மாதத்தில் 3 கிரகங்கள், புதன், சுக்கிரன், சூரியன், 3 கிரகங்கள் 6ஆம் வீட்டில் அமர்ந்து 6ஆம் வீட்டுடைய பலத்தை அதிகரிச்சிருச்சு. அதனால உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், தேவையில்லாத விரயங்கள், மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு அதிகரிச்சிருக்கும். ஆணி மாதத்துல வந்த சந்திராஷ்டமம் ரொம்ப பெரிய தாக்கத்தை நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஒரு சில பேர் 10 வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு போனா போதுங்கிற அளவுக்கு போயிருப்பீங்க. சில பேர் குடும்பத்துல ஏன் இவ்வளோ பிரச்சனை, இது சரி பண்ணவே முடியாது போல, குடும்பத்தை விட்டுட்டு சந்நியாசம் போயிடலான்னு கூட தோணியிருக்கும். இன்னும் சில பேருக்கு பண பிரச்சனை என்னைக்கு தான் சரியாகுங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும், இடம் வாங்குற அமைப்பு இருந்துமே அதில் பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் பலம் இழந்து உங்கள் மனசு குன்றி அழாத குறையாக உட்கார்ந்துருப்பீங்க. யாருக்கும் கெடுதல் செய்யாத ராசி மகர ராசி. ஆனால் சுற்றி உள்ளவங்களுடைய அதிக கெடுதல்களை அனுபவிக்கக்கூடிய ராசி மகர ராசி தான். மகர ராசிக்கு மகத்தான விஷயம் ஒன்று உண்டு. என்னன்னா, எந்த ஒரு அடியையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முத்தான சில விஷயங்கள் நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுது, என்னென்ன கிரகங்கள் சப்போர்ட்டிவா இருக்கு, இந்த மாதத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சார அடிப்படையில் சனி பகவான் உங்க குடும்பஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை டாஸ்க் யாருன்னா சனி பகவான் தான். குடும்பஸ்தானத்துல இருக்கார். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு திறமை இருக்கும், அதாவது லவ்வும் பண்ணியிருப்பாங்க, திருமணமும் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரே நேரத்துல 2 திருமணம் பண்ணி 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இவங்களுக்கு இருக்கும். ஒரே நேரத்துல அவங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய அமைப்பும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஜாம்பவானாவே இருந்தா கூட இந்த ஒரு மாதத்துல அவங்க குடும்பத்துல அவ்வளோ பிரச்சனை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆறாங்கன்னா ஒரே காரணம், 2ஆம் வீட்டில் சனி பகவான் எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சந்தேகத்தை உருவாக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வீட்டில் ஒரு புயலே வருதோ அது எல்லாத்துக்குமே காரணம் யார்னா சனி பகவான் தான். சனி பகவான் இதை மட்டுமா செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டு இருக்கார். உடம்பு ரொம்ப பயமுறுத்தும். நாளைக்கு வேலைக்கு போக முடியுமோ முடியாதோ, நாளைக்கு உடம்புல பிரச்சனை வந்துடுமோ, இந்த மாதிரி நிறைய பயத்தை, பிரச்சனையை உடல் அளவில் கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் ஒரு 2 நாள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா 3ஆவது நாள் உங்களுக்கு தூக்கம் வராது, உங்கள் கண்ணில் இருந்து அழுக வரும், பணம் இல்லைன்னு ஏங்கணும். அந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்கள் நிம்மதியை உடைச்ச சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். வாழ்க்கையில் ஆனி மாதத்தில் நம்பிக்கை துரோகம்ங்கிற விஷயத்த கண்ணு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஒரு நபர்கிட்ட ஒரு நகையை கொடுத்து, ஒரு பணத்தை கொடுத்து ஏமாற்றி
இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் போகுமா அப்படிங்கிறத ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் இப்போதான் தெரியுது. நம்பிக்கை துரோகத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். இனிமே லைஃப்பில் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், யாருக்கும் அவசரப்பட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசார ஒத்துப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அனுபவங்களை சனி பகவான் கடந்த காலகட்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும் காரணத்தினால உங்கள் புத்தி தெளியும், மனசில் ஒரு நம்பிக்கை உருவாகும். எப்போ உருவாகும்னா 7/7/2024 பிறகு இந்த தேதியில புதன் பகவான் பெயர்ச்சியாரார். ஆனி மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்க 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால திருமணத்துல என்னென்ன பிரச்சனை, யாரை நம்பி ஏமாந்தீங்க, எந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துலயுமே பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு ஒரு நிம்மதியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அடுத்த கிரகம் சுக்கிரன். அவரும் 6ஆம் வீட்டில் இருந்து விரய செலவுகளை ஏற்படுத்தி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு எதையுமே பெருசாக பொருட்படுத்தாமல் நீங்கள் தைரியமாக இருக்கீங்கிற பட்சத்தில் பணத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூ தெரிஞ்சு பணத்துக்காக போராட நீங்கள் பாருங்கள். கடந்த மாதத்தில் அதுக்கெல்லாம் காரணம் இந்த 6ஆம் வீடு தான். எதிர்பார்ப்பை உடைச்சிருப்பார். நீங்கள் கொடுத்த காசை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நான் உங்ககிட்ட பணமே வாங்கலைன்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க பாருங்கள், உங்கள் மனசை உடைச்சாங்க பாருங்கள், அதுதான் சுக்கிரன். இந்த 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது லைஃப்பில் ஏற்படும். நீங்கள் தைரியமாக இனிமேல் வாழ்க்கையை சந்தோஷமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். பண பிரச்சனை சரியாகும். சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் இருந்தார் கடந்த காலகட்டங்களில். மேலதிகாரிகளோட தொல்லை, வீட்டில் ஒரு பக்கம் பிரச்சனை, நம்ம அடுத்தவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால் வேலை பார்க்கவே முடியாது. நம்ம யாருக்காக வேலை செய்கிறோம், எதுக்காக வேலை செய்கிறோங்கிறத மறந்து யாரோ ஒருத்தவங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த விஷயம் மாறும். ஒரு திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான மனநிலை கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் உருவாகும். சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் களத்திரஸ்தானத்துக்கு வரார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அஷ்டமத்தில் சந்திரன் வரும்போது மட்டும் கவனம், அதாவது சந்திராஷ்டம தினங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி களத்திரஸ்தானத்துக்கு 4 கிரகங்கள் வரும்போது திருமண யோகம் மகர ராசி அன்பர்களுக்கு கைகூடி வரும். என்னதான் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இந்த 4 கிரகங்களும் 7ஆம் இடத்துக்கு வரும்போது திருமண யோகம் கைகூடி வரும். 5ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சிருக்கும் போது குழந்தை பாக்கியத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். இங்க செவ்வாய் இணையும் போது குருமங்கல யோகம் உண்டாகி குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒரு மேஜிக் நிகழும்னே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் 10 ரூபாய்க்கு வியாபாரம் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 20 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும், டெய்லியுமே நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையுடன் கூடிய சிறப்பான வாழ்க்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் நிதானமாக செயல்படக்கூடிய நபர்களும் அதிவேகமாக செயல்பட முடியும். மனசில் தெளிவு பிறக்கும், ஒரு சந்தோஷம் பிறக்கும், உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி லைஃப் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் போகும். மெயினாக வியாபாரங்கள் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். நிறைய கடைகளில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் புதுவிதமான பிஸ்னஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் வேலைங்கிறது ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இன்னொரு இடத்துல வேலை தேடலாம். ஆனால் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடாதீங்க. ஏற்கனவே இருக்கிற வேலை இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வேலை தேடுங்க. கண்டிப்பாக ஆடி மாதம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண யோகமும் அதிகமாக ஏற்படும். கண்டிப்பாக நல்ல பெண்ணோ ஆணோ உங்களுக்கு கிடைப்பாங்க. படிப்பில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். தொழில் ரீதியாகவும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அரசு தேர்வு இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, தனித்திறமைகள் இருக்குன்னாலும் சரி, சினிமாவில் மேலே வரணும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெரிய ஆளாகணும்னு நினச்சாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் அபரிவிதமாகவும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இது சாதகமான காலகட்டம். ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் இல்லையா? அம்மன் மாதம் உடைய இந்த மாதத்தில் மகர ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போகணும்னா சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு மகர ராசி அன்பர்கள் சென்று வந்தால் ஆடி மாதத்தில் உங்கள் குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, ஏன் உங்கள் அந்தரங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் இருந்த பயமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அடித்து நொறுக்கி அந்த அம்மன் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவாங்கங்கிறது தான் உண்மை.
ஜென்ரலாகவே மகர ராசி அன்பர்கள் சிதம்பரம் கோவிலுக்கு போனால் அவ்வளோ பெஸ்ட்டு. அந்த சிதம்பரம் கோவிலுக்கு எதிர்க்கவே இருக்க தில்லைக்காளியை பார்த்தாங்கன்னா ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்தில் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.